ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ட் ஃபார் ஆல் வித் ஷமீம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ஐ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐ வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லேயும் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட ஃப்ரண்ட் வியூ, ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐயோடைய லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஹைட்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி நான் க்ராஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஹைட்டு தான் வேணும், ஏன்னா இந்த லென்த்தை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஹைட்டு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லென்த்தில் ஈவனாக கரெக்டாக வர மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேங்க, ஓகேங்களா? ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஐ, அதாவது பெட்டல் ஷேப், இந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக வர மாதிரியான பெட்டல் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. நமக்கு எந்த ஐ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து நீங்கள் மார்க் பண்ணணும், ஐக்குள்ளே வர்றது இந்த பெண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே, ஓகேங்களா? இப்போ மேலே ஒரு லைன், இதே மாதிரி ஸ்கேலப் டெஃபெக்ட் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்கேலப் டெஃபெக்டில் தான் வந்து நாம் ஐலாஷ் வந்து கொடுக்க போகிறோம். உங்கள் ஐயோட சைஸ் பொறுத்து தான் நீங்கள் ஐலாஷ் வந்து கொடுக்கணும். ஒரு 3 ஸ்ட்ரோக் இல்லைனா 4 ஸ்ட்ரோக் வரைக்கும் நீங்கள் ஐலாஷ் வந்து கொடுக்கலாங்க. ஸோ இதில் எவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரோக்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கே இருக்கிற ஐலாஷை விட கீழே வர ஐலாஷ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். டார்க்கர், ஷேட் பண்ணுறேங்க, ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கல, ஷேட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம 2 டைரக்ஷனில் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஆப்போசிட், உங்களுக்கு எப்படி நீட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஆஷ் கலர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே வந்து ஐக்கு ஆஷ் கலர் வந்து கொடுக்கலாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிங்க, ஒரு ஃபிங்கர் வச்சு இப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக அழகாக மாறிடும். ஐப்ரோ, ஐப்ரோக்கும் நீங்கள் ஒரு 5 ஸ்ட்ரோக்ஸ், அதாவது நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்து முடிச்சிருக்கேங்க இல்லையா, இதே மாதிரி இப்போ செகண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் எப்போவுமே உங்களோட ஐப்ரோவோட டைரக்ஷன்ஸை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். செகண்ட் ஸ்ட்ரோக் உங்களோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். தேர்ட் ஸ்ட்ரோக் இந்த கேப்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபோர்த்து ஸ்ட்ரோக்கும் டெப்த், இதுக்கு மேலே எங்கே டெப்த் வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்.
ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எப்போவுமே ஐப்ரோக்கு உள்ளே தான் ஐஸ் வந்து வரணும். ஓகேங்க, இப்போது நம்ம 3/4 வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 3/4 வியூ தான் வந்து பார்க்கணும். 3/4 வியூவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் போடுறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இதோட ஹைட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஏன்னா நாம் சைடில் திரும்பி இருக்கும்போது இந்த டைரெக்ஷனில் வர ஐ வந்து கம்மியாக இருக்கும், இங்கே தான் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த இது போட்டுக்கோங்க. பெட்டல் ஷேப் போடுறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த பெட்டல் ஷேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணணும். இது இருக்குது இல்லைங்களா, இங்கே கொடுத்தோம் இல்லையா, ஸோ இதையே இங்கே கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற இந்த ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே கம்மியாகவும் இங்கே ஜாஸ்தியாகவும் கொடுத்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக வந்துடும். நீங்கள் ஐலாஷ் கொடுக்கும்போது இங்கேருந்து கொடுக்கணுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே தான் ஐலாஷ் அதிகமாக வரணும். சென்டர் பாயிண்ட் கொடுத்தீங்க இல்லையா, அந்த இடத்துல ஐபால்கான இதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 3/4 வியூவில் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போதும் டைரக்ஷன்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரோக்ஸும் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்க்குற அந்த வியூ வந்து வேறு எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து அதே டைரக்ஷன்ஸை மட்டும் மாற்றாதீங்க. டைரக்ஷன் மாறுச்சு அப்படின்னா கண்ணு வேறு எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் ரொம்பவே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் தாங்க. ஃபஸ்ட்டு ஐலாஷ் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கணும். செகண்ட் ஒன் இப்படி இப்படி. ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லேயும் இருக்கணும். இப்போது இந்த மேலே கொடுத்ததை வந்து இப்படி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க.
ஐப்ரோவும் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க போடணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த இதில் இருந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த எண்டு வந்து வரணும். ஓகேங்களா? ஹைட்டு வந்து இந்த ஹைட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ இந்த ஹைட்டு பார்த்துக்கோங்க, இந்த சைடு தான் வந்து வரணும். ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து முடிச்சிடுறேங்க ஒரு ஸ்ட்ரோக்ஸோட. ஸோ இன்னொரு ஃபுல் சைடு வியூ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? 3/4 ஓகே. இப்போது சைடு வியூ. சைடு வியூ ரொம்பவே ஈஸிங்க. ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அவ்வளோதான். டீ போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ இது தாங்க. இங்கேருந்து ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ இதில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இங்கே வரணும். ஓகேங்களா? இப்போ ஐலாஷ் கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இந்த லைன்ஸ் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைன் ரொம்ப டார்க்காகவே தெரியும். இப்போ இந்த பால் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கணும். நல்லா பாருங்கள், கொஞ்சம் கேப் தான். இந்த சைடு வந்து கரெக்டாக போடுங்க. சேம் வே இங்கேயும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஐலாஷ் கொடுக்கும்போது தெரியுதுங்களா, நம்ம இப்படி கொடுக்குறோன்ட்டு. இங்கேருந்து வரும்போதும் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து டார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு லென்ஸ் வந்து வரும். கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து ஷேடு வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எங்கே ஒயிட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நம்ம இந்த மாதிரி ஒயிட் வந்து கொடுத்துக்கலாம். ஐப்ரோஸ் கொடுக்கும்போதும் டைரக்ஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க.
ஷேட் மட்டும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கையிலே கூட ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த லைனாகவே இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு லைனாகவே இருக்குது, ஸோ அதனால் நான் எரேஸ் பண்ணுறேன். ஸ்மூத் பண்ணும்போது ஸ்மூத் ஆகலை அப்படின்னா யூ கேன் எரேஸ் ஹியர். ஓகே பாருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். வேறு வேறு ஆங்கிளில் இன்னும் நம்ம நிறையா டிஃப்ரெண்ட்டான ஐஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் லைக்கும் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.